மனிதர்களாகிய நமக்கு இம்மண்ணுலகில் நாம் வாழ்ந்த மற்றும் வாழும் முழு வரலாற்றிலும் நமது பெருமை என்பது மிகவும் முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. நமது மதம், கலாச்சாரம், இனம், பிரதேசம், கிராமம், நாடு போன்றவற்றுடன் தொடர்புடைய சில உண்மைகள், தொன்மங்கள், கதைகள் மற்றும் சில சமூக தடைகளின் அடிப்படையில் அமைந்த சட்ட திட்டங்களையும் விதிமுறைகளையும் நாம் கொண்டிருக்கிறோம். பெரும்பாலும் இந்த விதிமுறைகளுக்கு பின்னால் உள்ள உண்மைகளை நாம் ஆராய்ந்து பார்ப்பதே இல்லை. தலைமுறையாக கடத்தி வரப்பட்டவற்றை நாம் கண்மூடித்தனமாக பின்பற்றிக் கொண்டிருக்கிறோம். திடீரென்று நம்மிடையே ஒருவர் தோன்றி நமது நம்பிக்கைகளுக்கும் சட்டத்திட்டங்களுக்கும் முரணான உண்மைகளை வெளிப்படுத்தினால் நாம் அவருக்கு எதிராக திரும்புகிறோம். ஏனெனில் சரியானவை என்று நாம் நம்பும் விதிமுறைகளின்படியே நாம் வாழ்கிறோம் என்ற ஒரு தற்பெருமை நமக்கு இருந்து கொண்டிருக்கிறது. இறை அவதாரமான இயேசு நோயாளிகளை குணமாக்குகிறார், சமூகத்திலிருந்து ஒதுக்கி வைக்கப்பட்ட பாவிகளை மன்னிக்கிறார், பேய் பிடித்தவர்களிடமிருந்து தீய சக்திகளை விரட்டுகிறார், மக்களை ஒடுக்காமல் அவர்களுக்கு நன்மை மட்டுமே செய்யக்கூடிய இறை சட்டங்களுக்கு முரணாக அமைந்த மனித சட்டங்களை எதிர்த்து பேசுகிறார். அக்கால மனிதர்களிடம் இறைத்தன்மையையும் அதிகாரத்தையும் நிலைநாட்டும் பொருட்டு இறை வாக்கின்படி அவர் தன்னைத்தானே மானிட மகன் என்று அழைத்துக் கொள்கிறார். அவருடைய பாடுகளின் காலம் நெருங்கிய பொழுது அவருடைய வார்த்தைகள் தெள்ளத் தெளிவாக ஒலித்தன. அவரே இந்த இருண்ட உலகின் ஒளி, அவரே நானே இருக்கிறேன் எனும் நிரந்தரமானவர், அவரும் தந்தையாகிய கடவுளும் பிரிக்க முடியாதவர்கள். எனவே அவர் செய்யும் அனைத்தும் தந்தையாகிய கடவுளின் இறை நியதிகளின்படியே அமைகின்றன. மேலும் இவ்வுலகம் படைக்கப்படுவதற்கு முன்பிருந்தே அவர் நிலைத்திருந்தார் என்ற உண்மைகள் மக்களுக்கு கொடுக்கப்படுகின்றன. யூதர்களை பொறுத்தவரை அவர்கள் படைத்தவராகிய ஒரே விண்ணுலக தந்தையாம் கடவுளை நம்புகிறார்கள். மேலும் கடவுளின் பிள்ளைகளாகிய தங்களுக்கு தங்கள் முன்னோரான ஆபிரகாமே தேர்ந்தெடுக்கப்பட்ட மண்ணுலக தந்தை என்றும் உறுதியாக நம்பினார்கள். இந்த தற்பெருமை என்னும் தடையை உடைத்துக் கொண்டு இயேசு தன்னை பற்றி வெளிப்படுத்திய உண்மைகளை உள்வாங்கிக் கொள்ள அவர்களால் இயலவில்லை. இந்த தவக்காலத்தில் நமது பழைய பெருமை எனும் ஆடைகளை களைந்துவிட்டு எளிமை, தாழ்ச்சி, அன்பு, பக்தி, நீதி போன்ற புதிய ஆடைகளை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். இறைவனுடன் நாம் இணைவதற்கு தடையாக இருப்பது எது என்பதை நாம் ஆராய்ந்து கொள்ள வேண்டும். அது நமது அகங்காரமாக இருக்கலாம். இந்த மனித வாழ்வு மிகவும் குறுகியது. இயேசுவிடமிருந்து கற்றுக்கொள்வோம். உங்கள் வாழ்வின் அனைத்து தருணங்களிலும் அவரையே உணருங்கள். நீங்களும் இந்த அண்டத்தை படைத்த தந்தையாகிய கடவுளின் புதல்வர்களும் புதல்விகளுமே ஆவீர்கள். இனம், குலம் மற்றும் மதச்சார்பான எல்லைகளுக்குள் உங்களை சிறைப்படுத்திக் கொள்ளாமல் அதிலிருந்து வெளியே வாருங்கள். நன்மைக்காக உங்களை நீங்களே சீர்திருத்திக் கொள்ளுங்கள்.